என்ன ஒண்ணு எதையாச்சும் பண்ணி அவருடைய இமேஜை உடைக்கணும். இப்ப நீ என்ன பண்ண போற? சங்கீதா அவர்களுக்கு நீதி வாங்கி நொட்டி தள்ள போறியா? ஒரே புடுங்கிற பெண்களுக்கு நீதி வாங்கி கொடுத்து புடுங்கிட்டு தான் மறுவேலை பாப்ப நீ இல்லையா? இப்ப வாய்க்கடியை பேசிட்டு இருக்கிறானுங்களே பெரிய யோக்கியம் மாதிரி இந்த அண்டாக்கள், இந்த சாக்கடைகள், உங்களுக்கு எல்லாம் பேசுறதுக்கு என்னடா தகுதி இருக்குது? நீங்க ரொம்ப யோகியமா? விஜய் மேல இப்ப நீங்க ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆளாளுக்கு விஜய் ஒரு சைக்கோ, நீங்க தாண்டா சைக்கோ. எதை வச்சு தெரியுமா சொல்லிட்டுக்கிறேன்? பேசவே கூடாத ஒரு விஷயம், இதுக்குள்ள போகவே கூடாத ஒரு விஷயம், பர்சனல்ல தலையிடக்கூடாத ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு நீங்க பெருசா விவாதம் பண்ணிக்கிறீங்களே. திமுக நிர்வாகி ஒருத்தன் 2 வயசு குழந்தை, வெறும் 2 வயசு குழந்தை. அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? 2 வயசு, பேச்சு கூட வந்திருக்காது. அந்த குழந்தைய பாலியல் ரீதியா துன்புறுத்தி கொலை பண்ணிருக்கான். யாரு? திமுக நிர்வாகி. இந்த அண்டா வாயி, இந்த சாக்கடை வாயி, எந்த வாயாச்சும் வாயை திறந்தீங்களாடா? இது பேச வேண்டிய விஷயமா? இது பேச வேண்டிய விஷயமா? சொல்லு. இப்ப விஜய் அவர்களோட குடும்பத்தில் ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால நாட்டுக்கு ஏதாவது பாதிப்பா, இல்ல உன் குடும்பத்துக்கு ஏதாவது பாதிப்பாடா? முட்டாப்பல, இதை பத்தி எவனாவது பேசுனீங்களா? எப்படிப்பட்ட ஒரு சைக்கோ இவனுங்க தான்டா சைக்கோங்க. இவனுங்க தான் சைக்கோங்க. இவனுங்களால நாட்டுல நடமாட விடக்கூடாது. இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் நாய்க்கு ஊசி போட்டு கொள்ற மாதிரி கொல்லணும். அப்படின்னும் போது எப்படிப்பட்ட ஒரு குரூர மனநிலையில ஒரு 2 வயசு குழந்தைய அவன் அந்த மாதிரி பண்றதுக்கு அவனுக்கு மனசு வருது அப்படின்னா அதை பத்தி கேட்க மாட்டேன். ஏன்னா திமுக காரன் இல்லையா? நீங்க எல்லாம் பேசலாமாடா?